அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நான் டாக்டர் கலீல் ரோமான், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணராக சென்னையில் காவேரி ஆஸ்பத்திரியில் பணியாற்றி வருகிறேன். எனது சொந்த ஊர் பெரியகுளம். இங்கு வாரத்திற்கு 2 நாள் 3வது வாரம் வந்து சென்று இலவசமாக மக்களுக்கு பரிசோதனை செய்து வருகிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு வாய் புற்றுநோயினுடைய தன்மையை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன். வாய் புற்றுநோய் என்பது பெண்களுக்கு வரும் மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், ஆண்களுக்கு வரும் இரைப்பை புற்றுநோய், இந்த மாதிரி ஆண்பாலரும் பெண்பாலருக்கும் சேர்ந்து வரக்கூடியது வாய் புற்றுநோய். இந்த வாய் புற்றுநோய் வந்து முற்காலத்தில் அதிகமாக யார் வெற்றிலை பாக்கு போட்டு புகையிலை நிறையா சாப்பிட்டு வந்தார்களோ அவருக்கு அதிகமாக வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது வெற்றிலை பாக்கு சாப்பிடுவதும் புகையிலை சாப்பிடுவதும் குறைந்து போனதுனால இப்போ அதோடைய தாக்கம் கம்மியாகிவிட்டது. வாய் புற்றுநோய் என்பது என்னென்னா, வாயில் இருக்கிற உள் சதை, நாக்கு, தாடை, இதிலிருந்து வர அதிசார வளர்ச்சியாகும். அதிசார வளர்ச்சி என்னன்னா, சாதாரண வீக்கத்தை காட்டிலும், ஒரு அடிபட்டு வர வீக்கத்தை காட்டியும், புண்ணாகி வர வீக்கத்தை காட்டியும் தானாக வரக்கூடிய வீக்கம். இது நாளடைவில் பரவி நமக்கு தொண்டை சாப்பிட முடியாமை, பேச முடியாமை, இது மாதிரி வந்த பிறகு நம்ம அதுக்கு பின்னால் தான் நாம் டாக்டரிடம் வந்து வியாதியை காமிக்கிறோம். ஆரம்ப காலத்திலே காமித்தால் உங்களுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் ஆரம்ப காலத்திலே வந்துட்டீங்கன்னா முன்கூச்சியே எடுத்துக்கலாம். இதுக்கு வரக்கூடிய காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முந்தி பெண் நோய் சிஃபிலிஸ் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் அது வந்தது. டுபாக்கோ சீவிங், அடுத்து ஸ்மோக்கிங், அடுத்து செப்சிஸ், வாயில் புண்ணாகிறது, அடுத்து ஷார்ப் டூத். இந்த ஷார்ப் டூத் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லெல்லாம் கெட்டு போய் கரை உடஞ்சி போகிறது. உடைந்த பிறகு அது பல்லை குத்தி உங்களுக்கு புண்ணாகிறது. புண்ணாகிட்டு உங்களுக்கு கேன்சர், புற்றுநோய் வர்றது. அதே போல் சப்பி சீக்கு, கணத்தில் சதை விழுந்துட்டு கடவாய் பக்கத்தில் கடிபட்டு சில பேருக்கு நாள்பட்ட உடனே புற்றுநோய் வர்றதுக்கு சாத்தியம் உண்டு. ஆகவே நாம் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு நாம் வாய் சுத்தத்தை மெயினாக செய்து கொள்ள வேண்டும். வாய் சுத்தமாக இருக்கா இல்லையா என்பதற்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை பல் டாக்டர் சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்போ அதுக்குண்டான வழிமுறை செல்வார்கள், செய்து வராமல் தடுப்பார்கள். ஆகவே நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை சென்று பல் டாக்டர் சென்று நீங்கள் பார்த்துக்கிடணும். அதாவது பல் சொத்தையாக இருக்கிறதா, இல்லை பல் உடைபட்டு குத்தி கொண்டிருக்கிறதா, இல்லை கடவாய் வெளியே இம்பேக்டட் டூத் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பல் வெளியே வராமல் இருக்கிறதா, இதை முதலில் அவங்கள்ட்ட செக் பண்ண செய்து கொள்ளணும். அதை நீங்கள் சரி பண்ணாலே 50% புற்றுநோய் வருவதற்கு சான்ஸ் கம்மி. நான் இப்போது லாஸ்ட்டு ஒரு 10 வருடங்களாக என்னுடைய இது பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் மேக்சிமம் காரணமே சொத்தப்பல், கூர்மையான பல். இது இரண்டும் இதுதான் நிறைய பேர்த்துக்கு எனக்கு புற்றுநோய் என்னிடம் வந்துள்ளார்கள். அதனால் நான் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணும், கதிர்வீக்க சிகிச்சை பண்ணும் நல்லாக்கிட்டு இருக்கேன். முன்பு நாங்கள் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது முகம் கொஞ்சம் விகாரமாக இருக்கும். முகம் விகாரத்தன்மை, நாக்கில் பாதி நாக்கு எடுத்துருவோம். அதே சமயத்தில் மற்ற சதை வைக்கிற போது முகம் விகாரமாக இருக்கும். ஆகவே மக்கள் அறுவை சிகிச்சை மக்கள் வெளியே செல்ல மாட்டார்கள், ஒரு மனநிலை பாதிப்பு ஏற்படும். ஆனால் இப்பொழுது நான் கடந்த 10 வருடங்களாக இப்பொழுது முகம் விகாரம் இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்து கொடுக்குறேன். உள்ளே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தெரியாது. அதோடு கதிர்வீச்சு சிகிச்சை கொடுத்துட்டு உங்களுக்கு முகம் விகாரம் இல்லாமல் அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு கதிர்வீச்சு பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் நடமாடலாம். உங்களுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ண மாதிரி தெரியாது, புத்துநோய் வந்த மாதிரி தெரியாது. அது செஞ்சு ஒரு 7-8 பேர் உயிரோடு இன்னும் இருக்காங்க. ஆக்சுவலாக வாய் புற்றுநோய் வந்தவர்களுக்கு இங்கிலாந்து, இந்தியா போது 2 இயர்ஸ் தான் வாழ்க்கையே.
ஆனால் என்னுடைய நோயாளிகள் 7, 8, 12 வருஷம் கூட இருக்காங்க. கோவிந்தன் திடீர்னு 12 வருஷம் கூட இருக்காங்க. என்ன அதிகமாக செய்யறதுன்னா முகத்தை விகாரம் இல்லாமல் பண்ணுறதான். முகத்தை விகாரம் இல்லாமல் பண்ணால் மக்கள் நெடுநாள் வாழ்வார்கள். முகத்தை விகாரம் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணான்னா அந்த யோசனையிலே வாழ்நாள் கம்மியாகிவிடும். இதுதான் முக்கியம். ஆகவே ஒரு சொல்லிக்கொள்வது எல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு முறை பல் டாக்டரை சந்தித்து சொத்தை பல் இருக்கிறதா, கூர்மையான பல் இருக்கிறதா, இம்பேக்டட் டூத் இருக்கிறதா, சீல் வைத்திருக்கிறதா, இதை வந்து செக் பண்ணிவிட்டு நல்லபடியாக எடுத்ததால் புற்றுநோய் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் சுத்தமாக இருக்காது என்று ஒரு கூறிக்கொள்கிறேன். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அறிவிப்பு, முக்கியமான அறிவிப்பு சொல்கிறேன். நான் மாதம் பெரியகுளம் வரும் பொழுது 2 நாட்கள் இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கிறேன் வாய் புற்றுநோய்க்காக. அது நம்ம கேஆர்எஸ் ரியாஸ் பல் ஆஸ்பத்திரியில் தான் பார்க்குறேன். நீங்கள் அது மாதிரி டேட்டு கேட்டு அவரோட தேதி கேட்டால் எப்போ வர தேதி சொல்லுவாங்க. அந்த தேதிக்கு வந்து என்கிட்ட வந்து பார்த்துட்டு இலவசமாக நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். இதை உங்களுக்கு அறிவிப்பாக செய்கிறேன்.